வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சிஎம் விஜய்க்கு அடுத்தடுத்து அதிர்ச்சி, கூட்டணியில் எதிர்ப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்கக்கூடிய பெல்லைக்கனும் ஆளில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளும் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம போயிடலாம். தற்பொழுது நேற்று சட்டப்பேரவையில் ஸ்டாலின் தோல்வி குறித்து சிஎம் விஜய் விமர்சித்ததற்கு தாவேகா கூட்டணிக்குள்ளேயே எதிர்ப்பு எழுந்துள்ளது. இது பற்றி சிபிஐ வீரமணியும் வீரபாண்டியன் ஏற்கனவே விமர்சித்துள்ள நிலைமையில் திருமாவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சிஎம்மின் தோல்வியை ஏளனம் செய்யும் வகையில் சிஎம் விஜய் பேசியிருப்பது அவரது பொறுமைக்குரிய மாண்புக்கு உகந்ததல்ல. சட்டப்பேரவையில் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். மேலும் பேரவையில் தந்தையை காணோம் என சிஎம் விஜய் பேசியது ஏற்புடையது அல்ல என சிபி வீரபாண்டியன் அதிருப்தியை தெரிவித்துள்ளார். இன்று வெற்றி கண்டவர்களை நாளை தோற்கக்கூடும், தோற்றவர்களை கீழாக பார்ப்பதும் இழிவு செய்வதும் மிக மிக தவறு என்றும் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் வீற்றிருந்த ஆளுமைகள் பற்றி இந்த தலைமுறை கற்க வேண்டும். பிறரை தாழ்வு செய்யும் வகையிலான உடல் மொழியுடன் கருத்து சொல்லக்கூடாது எனவும் பேசியுள்ளார். இது பெரும் விதத்தில் அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவல் பெரும் விதத்திலும் பார்க்கப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் மூலமாக தெரிவிங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.